வணக்க நண்பர்களே, நோவா சீக்ரெட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகத்தில் நடக்கிற முக்கிய செய்திகள், அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க பல மர்மங்கள் மற்றும் ரகசியங்களை பத்தி தான் இந்த சேனலில் நாம் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான பல உண்மைகளை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் போலாம். இயற்கையின் மடியில் இலைப்பாரா நினைத்து செல்லும் பயணிகளின் சில நேரங்களில் எதிர்பாராத பேரழிவுகளை தந்து விடுகின்றன. இயற்கையின் பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றான யானைகளை அருகில் பார்ப்பது, அவர்களுடன் நேரங்களை செலவிடுவது என்பது பலருக்கும் ஒரு கனவாகவே இருக்கிறது. ஆனால் அந்த பிரம்மாண்டமே ஒரு உயிரை பறிக்கும் அளவிற்கு செல்லும் என்பதை யாரும் கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். இன்று நாம் பார்க்க போகும் சம்பவம் மனதை உழுக்கும் ஒரு பெரும் சோகத்தை தான். அதே நேரத்தில் மனித நேயத்தின் உச்சத்தையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வைக்கும் ஒரு உண்மை சம்பவமாகும். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற துவர யானை முகாமில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விபத்து தமிழகத்தை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த 33 வயதான ஜிம்மு என்ற இளம்பெண் தனது கணவருடன் சந்தோஷமாக சென்ற சுற்றுலா இப்படி ஒரு கோர விபத்தில் முடியும் என்று அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த சம்பவம் எப்படி நடந்தது? யானைகளுக்குள் இடையே ஏற்பட்ட அந்த பயங்கரமான சண்டை எதனால் உருவானது? தனிசுவையில் இருந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் இருந்து சற்று விடுபட வேண்டும், மனதிற்கு அமைதி தேட வேண்டும் என்று நினைத்து சென்னை மக்களின் முதல் தேர்வாக அமைவது குளிர்ந்த மலை பிரதேசம்தான். அப்படி ஒரு அமைதியை தேடிதான் சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஜிம்மு மற்றும் அவரது கணவர் கர்நாடகாவில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சம் குடகு மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தார்கள். குடகு மாவட்டம் என்பது கர்நாடகாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு பசுமையும் குளிர்ச்சியும் நிறைந்த ஒரு பகுதி. அங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றுதான் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள துவர யானைகள் முகாம். இந்த முகாம் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இங்கு ஏராளமான யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகள் இந்த முகாமிற்கு சென்று யானைகளை குளிப்பது, வேடிக்கை பார்ப்பது, யானைகளுக்கு உணவு அளிப்பது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம். ஜிம்முக்கும் இது ஒரு உற்சாகமான அனுபவமாக தொடங்கியிருக்கிறது. காவேரி ஆற்றில் தண்ணீர் சலசலப்பு ஓடிக்கொண்டிருக்க, சுற்றிலும் பச்சை பச்சை என்ற மரங்கள், குளிர்ந்த காட்டு என அந்த சூழலே ரம்யமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஆற்றில் கஞ்சன் மற்றும் மாரதாண்டா ஆகிய 2 பெரிய ஆண் யானைகளும் குளிப்பதற்காக அழைத்து வரப்பட்டிருந்தன. யானைகள் தண்ணீரில் இறங்கி விளையாடுவதையும் துதிக்கையால் தண்ணீரை உறிஞ்சி தங்கள் மீறி பீச்சு அடித்து குளிப்பதையும் பார்ப்பது ஒரு அழகியான இன்பம். ஜிம்முவும் மற்ற சுற்றுலா பயணிகளைப் போலவே அந்த அழகிய காட்சிகளை கரையில் நின்றபடி மிகவும் ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். எல்லாம் நன்றாக தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் வனவிலங்குகளின் மனநிலை மனிதர்களால் எப்போதுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதற்கு அடுத்த சில நிமிடங்களில் நடந்த அந்த சம்பவமே சாட்சி. குளித்துக் கொண்டிருந்த கஞ்சன் மற்றும் மார்த்தாண்டா ஆகிய 2 யானைகளுக்கு இடையே திடீரென எதிர்பாராத விதமாக மோதல் வெடித்தது. விலங்குகளுக்கு இடையே, குறிப்பாக பெரிய ஆண் யானைகளுக்கு இடையே சில நேரங்களில் ஆதிக்கம் போட்டி அல்லது கோபம் காரணமாக சண்டைகள் வருவது வழக்கம். ஆனால் அது சுற்றுலா பயணிகள் நிறைந்திருக்கும் ஒரு இடத்தில் அந்த நேரத்தில் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. 2 ராட்சச யானைகளும் ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக தாக்க தொடங்கின. கோபத்தில் சீரிய யானைகள் காவேரி ஆற்றில் இருந்து மெல்ல மெல்ல கரையை நோக்கி சண்டையிட்டு கொண்டு நகர தொடங்கின. அந்த மோதலின் உச்சகட்டமாக கஞ்சன் என்ற யானை தனது முழு பலத்தையும் திரட்டி எதிரே இருந்த மார்த்தாண்டா யானையை பயங்கரமாக முட்டியது. அந்த தாக்குதல்களின் வேகம் தாங்க முடியாமல் பல டன் எடையுள்ள மார்த்தாண்டா யானை நிலை குலைந்து அப்படியே சிறிது கீழே விழுந்தது. எந்த பக்கம் ஓடுவது என்று தெரியாமல் திகைத்து நின்றிருந்த சுற்றுலா பயணிகளில் ஜிம்முவும் ஒருவர். கீழே சரிந்து விழுந்த அந்த ராட்சச மார்த்தாண்டா யானைக்கு மிக அருகில் தான் ஜிம்முவும் நின்று கொண்டிருந்தார். மலை போல சரிந்து வந்த அந்த யானையின் உடல் அப்படியே ஜிம்முவின் மீது விழுந்தது. நினைத்து பார்ப்பதற்கு பதற வைக்கும் இந்த கொடூரமான விபத்து பல டன் எடையுள்ள யானையின் அடியில் சிக்கிக்கொண்டு ஜிம்முவின் உடல் முற்றிலுமாக நசுங்கியது. காப்பாற்றுங்கள் என்று ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை நொடி பொழுதும் கைமீறி போய்விட்டது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து மீட்பதற்குள் ஜிம்மு சம்பவ இடத்திலே பரிதாபமாக தனது உயிரை விட்டார். சந்தோஷமாக சிரித்து கொண்டு யானைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தனது மனைவி அடுத்த சில நொடிகளிலே ரத்தம் வெள்ளத்தில் உருகுலைந்து சடலமாக கிடைப்பது பார்த்த அவரது கணவரின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த இடுமை மரண ஓலங்களாலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போனது. வனத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து யானைகளை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுப்படுத்தி அப்புறப்படுத்தினார்கள். ஜிம்முவின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள்.
மரணமடைந்த தனது மனைவியின் கண்களை தானமாக வழங்க அவர் மருத்துவர்களிடம் சம்மதம் தெரிவித்தார். என் மனைவி இருந்து விட்டாள், ஆனால் அவளது கண்கள் இன்னும் வாழ்கின்றன என்ற அந்த எண்ணம் ஒருவேளை அந்த கணவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறிய ஆறுதலை தரக்கூடும். கர்நாடக மாநில வனத்துறை, சுற்றுலா மற்றும் உயிரியல் துறை அமைச்சர் ஈஸ்வர் கந்தரே இந்த சம்பவம் குறித்து தனது ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்துள்ளார். யானைகள் பார்ப்பதற்கு சாதுவான விலங்குகளாக தெரியலாம். அவை அடிப்படையில் காட்டு விலங்குகள். அவற்றின் மனநிலை எப்போது மாறும் என்பதை முன்கூட்டியே கணிக்க முடியாது. எனவே இது போன்ற இடங்களுக்கு செல்லும் போது அதிகாரிகள் கூறும் அறிவுரைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். வனவிலங்குகள் மிக அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த சமூகம் நமக்கு பல பாடங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. ஜின்னுவின் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவருடைய கண் மூலம் அவர் இந்த உலகில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். மனிதனையும் இன்னும் செத்துவிடவில்லை என்பதை அந்த கணவரின் செயல் மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக நிரூபித்துள்ளது. இது போன்ற செய்திகளை அறிவோம், விழிப்புணர்வோடு செயல்படுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.